தொடங்கும் பொழுது கொலை, அழுகை, புலம்பல், கஷ்டம், கொடுமையான சாவா இருக்கிறது. இன்றைக்கான செய்தி ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் என்று சொன்னார். உண்மை, முற்றிலும் உண்மை. இதை நானும் வாசிக்கும் பொழுது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. முதல் வருட செய்தி, ஃபர்ஸ்ட் நியூ இயர் அன்னைக்கு சபை போதகர் கண்டிப்பா பயங்கரமான மெசேஜ் கொடுத்திருக்கிறாரு, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் முதல் வருட ஞாயிற்றுக்கிழமை திருச்சபையாராய் விசுவாசிகளாய் நாம் அனைவரும் கடவுள் என்ன வார்த்தை நமக்கு சொல்ல போறார், நமக்கு நல்ல ஒரு வார்த்தையா இருக்கு. ஏன்னா எல்லாருமே நம்ம கொடுக்குற வாழ்த்து எப்படி இருக்கும்? ஹாப்பி நியூ இயர், ஹேவ் a prosperous new year, have an extraordinary new year, have a supernatural new year, have a wonderful new year. இப்படியாக சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லி நம்மை வாழ்த்துவார்கள். நாமும் அப்படிப்பட்ட வாழ்த்து தான் நமக்கு அதிகமான உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் வைப்ல நம்மளுடைய நியூ இயர் ஸ்டார்ட் பண்றோம். ஆனால் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதி எப்படிப்பட்ட ஒரு செய்தி, இந்த நாள் எப்படி இதை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு நல்ல ஒரு வார்த்தையாய் நாம் எடுத்துக்கொள்வது என்று நான் யோசிக்கும் பொழுது, there is a big powerful message behind this passage. பயங்கரமான ஒரு சக்தி மிகுந்த very powerful message இந்த டெக்ஸ்ட்ல இருக்கு. அதை நான் அப்பதான் புரிஞ்சுட்டேன். அதனாலதான் முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆண்டினுடைய முதல் துவக்கமாய் இந்த பேசேஜை வச்சிருக்காங்க. கர்த்தருக்கு நான் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். நான் புரிந்து கொண்ட அந்த பவர்ஃபுல் மெசேஜ் இந்த பேசேஜ்ல நான் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு 2:13 முதல் 18 வரை உள்ளடக்கிய ஒரு பவர்ஃபுல் மெசேஜ், சக்தி வாய்ந்த ஒரு கருத்து. நாம் இன்றைக்கு இதை தெரிந்து கொண்டு இந்த வருடத்தை தொடங்குவோம். உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று, உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று. prophecy fulfilled, prophecy fulfilled. ரெண்டு இடத்துல இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று, மத்தேயு 2:15, இன்னொன்று மத்தேயு 2:18. மத்தேயு 2:15 பார்த்தீங்கன்னா, ஏரோதின் மரண பரிந்து அங்கே இருந்தால் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மத்தேயு 2:18, எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. What the Lord was said was fulfilled. What the Lord had said was fulfilled. கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று. பயங்கரமான ஒரு மெசேஜ்ங்க. சாதாரணமா இதை நம்ம எப்படி எடுத்துப்போம், இதை எப்படி புரிந்து கொள்வோம் என்று தெரியவில்லை. ஆனால் இதை நாம் புரிந்து கொண்டால், இதை நாம் இந்த வருட துவக்கத்திற்கு எடுத்துக்கொண்டால், இந்த வருடம் முழுவதும் நாம் காணப்போகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மிகப்பெரிய அற்புதங்களையும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றுதலையும் நாம் காணப்போகிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் நான் ஹாப்பி நியூ இயர் யாருக்கும் சொல்லலை, இப்போ சொல்ல போறேன். I am going to wish you this new year is going to be, the prophecy will be fulfilled. உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்தாய் நான் சொல்வது, உரைக்கப்பட்டது நிறைவேறும், உரைக்கப்பட்டது நிறைவேறும். The prophecy will be fulfilled. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் இந்த ஆண்டு நிறைவேறும் ஆண்டாய் இருக்கும். ஆனால் அதற்கான சூழ்நிலைகள், காரணங்கள் எப்படியாக இருக்கும் என்பதுதான் இந்த பேசேஜ்ல நாம் பார்ப்பது. You must be waiting for a long time. ரொம்ப நாள் நம்ம காத்திருந்திருக்கலாம். மேபி இந்த வருடம் அது நடக்கணும் நாம் எதிர்பார்த்துருக்கலாம். இந்த ஆண்டு நான் வீடு கட்டணும், இந்த ஆண்டு என் பிள்ளைங்க படிப்பு முடிக்கிறாங்க, காலேஜ் போறாங்க, என்ன சேர்க்கணும், இந்த ஆண்டு என்னுடைய மகளோட கல்யாணம் வச்சிருக்கேன், அதற்கான ஆயத்தம், இந்த ஆண்டு இதுக்கான சிகிச்சை, இந்த ஆபரேஷன், இந்த சிக்னஸ் ஹாஸ்பிட்டல் போகணும், இப்படி பல திட்டங்கள் எப்படி எப்படி என்ற கேள்வியோடு இந்த ஆண்டு நாம் தொடங்கி இருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுக்கும் வார்த்தை, உரைக்கப்பட்டது
நிறைவேறும். கண்டிப்பாக உரைக்கப்பட்டது நிறைவேறும். அது நிறைவேறிய பேசேஜ் தான் இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி. ராக்கெட் லான்ச் பார்த்துருக்கீங்களா டிவில? போன வருஷம் சந்திராயன் 3ல ராக்கெட் லான்ச் விட்டாங்க. ராக்கெட் லான்ச் பார்த்தீங்கன்னா, ராக்கெட் அதுக்கான மேக்கிங், அதனோட பொருட்கள் எல்லாம் வச்சு எல்லாம் ராக்கெட் ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ண உடனே நம்ம மேலே விட்டுட மாட்டாங்க. எப்படி நம்ம பட்டம் நம்மளே செஞ்சு ஒட்டி எல்லாம் பண்ண உடனே பறக்குதான் பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி when the rocket is ready, soon after it is ready, it will not be launched. ரெடி ஆன உடனே லான்ச் பண்ண மாட்டாங்க. அதுக்கான பிளேஸ்ல கரெக்டா போய் ஃபிட் பண்ணி, அதுக்கான கால சூழ்நிலை, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், டைமென்ஷன்ஸ், விண்ட் வெலாசிட்டி, காற்றழுத்தம் எப்படி இருக்கு, மழை வர மாதிரி இருக்குமா, அண்ட் அங்கே ஏதாவது பறக்க போதா, ஏதோ பேர்ட்ஸோ வாட்எவர் இட் இஸ், அந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷன்ஸும் அங்க இருக்க சயின்டிஸ்ட் ஒரு ராக்கெட் லான்ச்க்கான பர்ஃபெக்ட் டைம் பார்த்து அந்த டைம்ல அவங்க ராக்கெட் லான்ச் பண்ணும்போது அந்த ராக்கெட் will be a successful one. கரெக்டா போய் அவங்க ஃபிக்ஸ் பண்ற இடத்துல அது போய் லான்ச் ஆகும். Even though the rocket is ready, the rocket will be launched in its perfect time. Perfect timeல தான் ராக்கெட் லான்ச் பண்ண முடியும். அப்படி perfect timeல பண்ற ராக்கெட் லான்ச் தான் ஒரு சக்சஸ்ஃபுல் ராக்கெட்டா அமையும். அப்படிதான் எனக்கு அருமையானவர்களே, prophecy is ready. கர்த்தருடைய வார்த்தை ரெடியா இருக்கு, எப்பொழுதுமே ரெடி தான். ஆனா at its perfect time, அதுக்கான சரியான நேரத்தில் அது நமக்கு வெளிப்படையாகும். அதை ரிசீவ் பண்ண that time has come now. இந்த வருடம் அதற்கான நேரம் வந்துருச்சு. அதை நாம் உணரவும், அதை நாம் பெற்றுக்கொள்ளவும் நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும். பெரிய மிராக்கிள் மட்டும் நடந்தா இல்லைங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, பெரிய கேன்சர் கட்டி 4th ஸ்டேஜ் அது கியூர் ஆனா மட்டும் தான் பெரிய அற்புதம் நடந்துச்சு வாழ்க்கையில. ஐயோ, என் வீட்டுக்கு ஒரு 50 லட்சம் வேணும், திடீர்னு லோன் கிடைச்சு வந்த ஒரு 50 லட்சம் வீடு, 1 கோடி வீடு கட்டிட்டா பெரிய அற்புதம் வாழ்க்கையில நடந்துச்சு. பயங்கரமான விசுவாசம் இல்ல. Not only the cancer, even if it's a small fever, ஒரு ஃபீவர் கியூர் ஆனா கூட கடவுளுடைய அற்புதம், மிராக்கிள். மேபி அந்த ஃபீவர்லயே படுத்து 3 நாள் 5 நாள் 1 மாசம் வியாதி படுக்கையா இல்லாம நம்முடைய ஜெபத்தை கேட்டு 2வது நாளே நம்ம எழுச்சி வேலைக்கு போறோம், நம்ம சரியா நம்மளுடைய வேலைகளை செய்யறோமே, அந்த சுகம் யார் தருது? கடவுளுடைய சுகம், கடவுளுடைய மிராக்கிள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கிற மிராக்கிளை நாம் யோசிக்க வேண்டும். இது கர்த்தர் எனக்கு செய்தார். சின்ன சின்னதா நம்ம யோசிக்கிற விஷயங்கள், நமக்கு நடக்கக்கூடிய மிராக்கிள்ஸ் நாம் ரெகக்னைஸ் பண்ணி, நம்ம ஃபீல் பண்ணி, அதை நம்ம நினைக்கும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் பெருகும். சிறு துளி பெருவெள்ளம். சின்ன சின்ன லெட்டர்ஸ் ABCD சின்ன வயசுல கத்துக்கும் போது தான் நான் வளரும் போது ஒரு வாக்கியமா படிக்க முடியுது. சின்ன சின்ன எழுத்துக்கள் படிச்சு கத்துக்கும் போது தான் நாளை வாழ்க்கையில் ஒரு பெரிய வாக்கியமா நம்மளால வாசிக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்களை நாம் பார்க்கிற அற்புத அடையாளங்களை நாம் உணர கர்த்தருக்கு நன்றி செலுத்த நாளைக்கு அது பெரிய விசுவாச வாழ்க்கையை நமக்குள்ளாக ஏற்படுத்தும். நான் இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு சென்னையில ஒரு சபைக்கு போயிருந்தேன். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சபை, மிகவும் பிடித்த ஒரு பாஸ்டர். அந்த மெசேஜ் கேட்கணும்னு ராத்திரி 10:30 மணி சர்வீஸ், ஆனா 9:30 கிளம்பி போயிட்டேன். உள்ள போனா சீட்டே இல்லை, ஃபுல்லா ஆயிடுச்சு சர்ச். வெளியில தான் சீட், பேஸ்மெண்ட்ல, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், பால்கனி எல்லாமே ஃபுல். வெளியில தான் உட்கார்ந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ திருவண்ணாமலையில இருந்து எதுக்கு நான் போய் இவ்வளோ ஆயத்தப்பட்டு எனக்கு உள்ள இடம் கிடைக்காம போயிடுச்சு சாமி. என்னதான் நம்ம சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து பார்க்கும்போது தானே நமக்கு அது ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு அப்படி நான் தேவாலயத்துக்குள்ள உட்கார்ந்து பார்க்கும்போது தான் ஒரு ஃபீல். வெளியில நின்று கேட்கும்போது so much of distractions. எனக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. நான் என் மகளை கொண்டு போய் வெளியில, நானும் என் மகளும் சர்ச் வெளியில சீட் அரேஞ்ச் ஆயிடுச்சு. போய் உட்கார்ந்து I just close my eyes. கர்த்தாவே, எனக்கு ஒரு சீட் உள்ள வேணும். நான் இவ்வளோ ஆயத்தப்பட்டு வந்தேன், உங்களுடைய வார்த்தை கேட்க வந்தேன். எனக்கு இந்த நாள் வீணா போயிடக்கூடாது, எனக்கு ஒரு சீட் உள்ள வேணும், எனக்கு இங்கே உட்கார முடியும். ஒரு சின்ன கண்ணு மூடிட்டு அப்புறம் 10:30 ஆயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வர்ஷிப். என் மகன் என்ன சொன்னாமா, நம்ம பேஸ்மெண்ட்ல போய் உட்காந்துக்கலாம்னு சொன்னான். சரி, நான் அவளை கூட்டிட்டு திருப்பி சர்ச்சுக்குள்ள போறேன். யூ won't believe, ஒரு சிஸ்டர் உள்ள
எந்திரிச்சு வெளியில வந்தாங்க. வந்து சிஸ்டர் உள்ள ஒரு சீட் இருக்கு, உட்காந்துக்கிறீங்களா? நான் உள்ள போய் பார்த்தேன், எல்லாமே ஃபுல்லு, இடமே இல்லை. நான் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணேன், யாரும் இல்லை இதுமா சேர்லாம் போட மாட்டோம், வெளியே தான் உட்காந்து சொல்லிட்டாங்க. ஆனால் a small act of faith, just one more act of faith. ஒரு சீட் உள்ள எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு சின்ன சீட் தான், இதுல என்ன சிஸ்டர் இருக்குன்னு கேட்கலாம். ஆனால் அந்த ஒரு சீட்டுக்காக அந்த ராத்திரி நான் காத்திருந்தேன். It was a small incident, but that gave me lot of confidence, that gave me lot of faith on God. இந்த உள்ள போய் உட்கார்ந்து நான் பண்ண ஜெபம் என்னவா இருந்துச்சுன்னா, அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இந்த ஆண்டின் கடைசி ஒரு குட்டி ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்டுட்டு எனக்கு செஞ்சார். நான் 2 சீட்டா கேட்காம போயிட்டேனே நினைச்சேன். மேபி 2 சீட் கேட்டதா சாமி எனக்கு 2 கொடுத்துருப்பாரு. ஏன்னா என் மகளை என் மடியிலே உட்கார வச்சுக்க வேண்டியதா இருந்துச்சு. நான் கேட்டது ஒரு சீட். நாம் கேட்பதை கொடுக்க வல்லவரார். Though it is a small or big, the Lord will fulfill His promises. இந்த பாசேஜ்ல நான் வாசிக்க கேட்டது உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று நான் சொன்னேன் 2 இடத்துல. ஒன்று மத்தேயு 2:13-15 ஒரு பார்ட்டா, அடுத்தது மத்தேயு 2:16-18 ஒரு பார்ட். 2 பார்ட்டா நான் பிரிக்கிறேன். முதல் பார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்தேயு 2:13, முதல் 13 வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா? அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சுப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏறுவது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதனால் நீ எழுந்து பிள்ளையையும் என் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். இந்த வசனத்துல கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவது God's protection. நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு குழந்தைக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரப்போகுது. கடவுளுடைய குமாரனை அவர் எவ்வளவாக பாதுகாக்கிறார் என்பது இந்த 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எந்த கஷ்டம் வந்தாலும், இந்த வருடம் உங்களுக்கு கஷ்டம் இல்லாத ஆண்டா இருக்கும், இந்த வருடம் நீங்க நல்லா இருப்பீங்க, சந்தோஷம் மட்டும் இருக்கும், வியாதி எதுவும் இல்லைங்க அப்படி சொல்ல முடியாது. This world is full of sin. நம்ம உலகம் இப்படிதான், நாம் கடந்து வர பாதை இப்படிதான் இருக்கும். கண்டிப்பா கஷ்டம் இருக்கும், சிக்னஸ் இருக்கும், பாடு இருக்கும், அழுக இருக்கும், பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஆனால் அதில் கடவுள் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார், அவருடைய வார்த்தை நிறைவேறுகிறது அந்த பிரச்சனையில இருந்துதான். அதை நாம் உணர்ந்தா நம்ம அதை ஒரு பிரச்சனையாவே வாழ்க்கையில பார்க்க மாட்டோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் பிறந்து குழந்தையா இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரியும் பொழுது ஆண்டவர் அவரை பாதுகாக்கிறார். இரண்டாவது மத்தேயு 2:14 வசனம் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு எழுந்து இரவிலே பிள்ளையின் தாயை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் immediate obedience. He accepted God's plan. Immediately accepting God's plan. அது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நிறைய எக்ஸ்கியூசஸ் நம்ம வாழ்க்கையில நமக்கு இப்படிப்பட்ட சூழல் வரும்போது சொல்லுவோம். மேபி யோசிப்பு, ஆண்டவரே இப்ப பயங்கர குளிர், நடுராத்திரி, நான் எப்படி போறது, குட்டி குழந்தை, நியூ பார்ன் பேபி, ஜுரம் வருமே, கோல்டு பிடிக்குமே, என் மனைவி இப்பதான் டெலிவரி முடிச்சிருக்காங்க, அவங்க எப்படி நான் கொண்டு போறது, நான் நாளைக்கு காலையில பொறுமையா நிதானமா போறேன், இல்ல கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போறேன், இல்லங்க, நோ எக்ஸ்கியூசஸ். கஷ்டமான சூழ்நிலை, நடுராத்திரி எழுச்சி போகணும், இட்ஸ் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட். ஆனா immediately he accepted. அந்த கஷ்டமான சூழ்நிலையில செய்து கடந்து வரும் பொழுது அது அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும். சோ கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்விலே நிறைவேறும் எப்போனா அவுட் ஆஃப் our comfort. நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலைகள் உருவானாலும் அதிலே நம்மை காத்து அதுல ஒரு மிராக்கிள் செஞ்சு அவருடைய வார்த்தை அந்த இடத்துல நிறைவேற்றுவார். செகண்ட் பார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்தேயு 2:16 அதுலதான் நீங்க பாத்தீங்கன்னா அழுகையும் புலம்பலும் 16-17 புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாலுமாய் கூக்குரல். நம்மளுடைய போதகர் ஜீவா சொன்னார், வெட்டு குத்து சாவு மரணம். எஸ், இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் வார் ஆன் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் அப்போ ஒரு பெரிய போர், வார் ஆன் கிறிஸ்மஸ். வார்னாலே சண்டை, கொலை, அழுக, ரத்தம், கூக்குரல், பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்போ உருவாகிறது? கிறிஸ்மஸ் டைம் உருவாகுது. ஜீசஸ் பிறந்து
சந்தோஷமா எல்லாம் ஆர்ப்பரித்து பாடி முடித்த காலகட்டத்துல அப்போ உருவாகுது ஒரு வார். ஆனா அந்த வார்லயும் அந்த போர்லயும் அந்த அழுகை அந்த கூக்குரல் அந்த புலம்பல்லையும் அடுத்த வார்த்தை கடைசி வசனம் மத்தேயு 2:18 வாசிச்சீங்கன்னா மறுபடியும் நிறைவேற்று. The prophecy fulfilled. இதே வசனம் எரேமியா 31:5 வாசிச்சீங்கன்னா இதே வசனம் அப்படியே இருக்கும். What was given in the prophecy by Jeremiah, எரேமியா தீர்க்கதரிசினால் எரேமியா 31:5 கொடுக்கப்பட்ட அந்த வசனம் எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக அதே situation happened after so many years, but the prophecy was fulfilled. எனக்கு அருமையானவர்களே, இந்த ரெண்டு இன்சிடென்ட்ஸுமே ப்ராப்ளம்ஸ். ஒன்னு ஜீசஸ் பர்த்ல இருக்கும் பொழுது பிறந்த சூழ்நிலையில அவுட் ஆஃப் கம்ஃபர்ட்ல எடுத்து ஓடி போ. ரெண்டு வார் ஆன் கிறிஸ்மஸ். போ எல்லாரும் 2 வயசு குழந்தைகளை கொலை பண்ணி போட்டு ஒரு கொடுமையான சிச்சுவேஷன். Both incidents may problematic situations. ஆனா there is a plan inside your problem. There is a plan inside your problem. உன் பிரச்சனைக்குள்ள ஒரு திட்டம் இருக்கு. அதுதான் இன்றைக்கு நாம வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியில் இருக்க powerful message. There is a plan inside your problem.